புது கொண்டாடி இந்த சோழி என்கிட்ட வச்சுக்கிறேன் நோனி அத்துப்படுவேன் காரி கோயில காசு வட்டி போட்டுருவேன் போயா ஒரு சமக்கு வைக்கணும் கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்க அதற்குத்தாக என்ற திருவள்ளுவர் பொருளுக்கிணங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இளமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சூத்து வட்டாரத்தில் வந்திருக்கும் ஏனைய நாடகக்கார அரசிய பெருமக்களுக்கும் முன்னோர்கள் காட்டிய வாழையில் முறையோடு இந்த நாடகத்தை சீர சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது வெள்ளம்பல் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விடிய வரைக்கும் புருஷன் நீந்தாயா நோன்றத நிப்பாட்டு இல்லாட்ட அந்த மானியத்தை கூட அங்கிட்டு தள்ளி கொஞ்சம் வச்சுக்க கலையின் மீது அபிமானம் கொண்ட கலாரசிய பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் காவல் பணி இருந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை சொல்லணுமா கண்டிப்பா ஒரு நாடகம் நல்லா இருக்குன்னு நாடகத்திற்கு அனுமதி அளிக்கணும்னா யார்கிட்ட போகணும் காவல்துறை யார்கிட்ட போகணும் அதே மாதிரி இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த வெள்ளம்பல் கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த விழாவிற்கு அனுமதி அளித்த காவல்துறையில 2 காவல்துறையினர் முதலிடம் ஸ்காட்லாந்து 2வது இடமாக நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை புகாத இடத்துல கூட தமிழ்நாட்டு காவல்துறை பூந்து இருக்கிறது யார் கேட்கிற காவல்துறை சொல்றது தலையில ஹெல்மெட் மாத்திட்டு போடாண்டா இப்ப 3 பேர் போறேன் ட்ரிபிள்ஸ் கேட்க மாட்டேங்கிறேன் அடிவட்ட முன்னாடிதான் தெரியுது வந்த முன்னாடிதான் தெரியுது காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேரக்கூடிய இந்திய நாட்டின் முதுகெலும்பு யாரியா விவசாயிகள் விவசாயி அரசாங்க அதிகாரி 1ஆம் தேதி ஏடிஎம் மிஷினுக்குள்ள புழுக்குண்டு கைய விட்டு 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறாங்கடா யார் காரணம் விவசாயி தான். அதே மாதிரி இந்த நாடக கலைஞர்கள் வெள்ளம்பல் காசு காலையில கை உழுத வாங்குறோம்டா யார் காரணம் விவசாயி தான். ஆமா நீங்க எல்லாம் சேத்துல காலம் வச்சாச்சா நாங்க போய் காலையில வீட்டுல சோத்துல கைய வைக்க முடியும் உண்மை இல்ல இந்த கமுதி பஸ் ஸ்டாண்ட்ல லோலோண்டு அலைய வச்சுக்கிறேன். ஆமா கூட கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தா நாடகம் பூதி ஆயிருக்கும். ஆமா எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்போம். நான் சொல்றேன் அந்த மேடை விட்டு இந்த மேடை விட்டு அந்த மேடை 2 மேடை 2 செலவு இருக்கட்டும். மாவு பாக்குறாங்க வீட்டுல ரூம்ல வந்து ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்கடா யார் காரணம் சிரிச்ச முகத்தோட எங்க நாடகத்தை பார்த்துட்டேன். நமது கொள்ளலில் அனுப்பு கீரந்தையை சேர்ந்த கொள்ளலி யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கும் இந்த நாடகத்திற்கு கொட்டகை அமைத்த அன்புள்ள கொட்டகை சூப்பரியா ரொம்ப நன்றி சொல்லணும். மழை வெஞ்சா ஒரு தண்ணி வெளியில போகாது உள்ளதான் கிடக்கும். ஆமா கொட்டகை அமைத்த அன்பு உள்ளங்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் திருமுருகா நாடகம் பாக்குற ஆர்வமான கூட்டம் எல்லாம் வந்துட்டாங்க. ஆமா நாடகம் 10:30 மணிக்கு சுதி போட்டு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல டான்ஸ் வர்ற டைம். ஆமா 11:40 ஆச்சு. ஆமா ஒப்பன்கார வந்து வளர்ந்து பேசிக்கிட்டு இருக்கலாமா? நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும் வீட்டை விட்டு புறப்பட்டு வரல தண்ணியை போட்டு வர்றதா தண்ணியை நாடகத்தை அள்ளி வச்சு மூடிடுவாங்க. ஆமா வீட்டை விட்டு புறப்பட்டு வரல எப்படி வரணும் எப்படி அந்த தொட்டிச்சி அம்மனை கும்பிட்டு அந்த நிறைகுலத்தை ஐயனார கும்பிட்டு விபூதி எடுத்து மண்டையில பூசி அப்புறம் ஏரியா நீ வேற வாய கிளப்புற அப்படி நெத்தியில பூசி கொண்டாட்டிய கூப்பிட்டு புருஷன் கேட்கணும். எப்படி யாரு கொண்டாட்டி அவங்க கொண்டாட்டிய ஆச்சரியத்தோட கேட்கணும். எப்படி ஏமா நம்ம வெள்ளம்புள்ள நாடகமா என்ன நாடகம் வள்ளி திருமணமா யாரு முருகே யாரு வள்ளி யாரு நாரதர் யாரு ஹார்மோனியம் யாரு மிருதங்கம் யாரு ஆல்ரவுண்டு யாரு கஞ்சா ரைடு ஓவரா இருக்கு உள்ள தள்ளிடுவாங்க. யாரு சிஞ்சா இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றான்னு அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரலையா முருகா எப்படி என்னமோ டிக்கா டான்ஸ் பார்க்க போறது மாதிரி ஒரு மாதிரியா சொனக்க பூரா வேர்க்குது வருக்க இந்த மலையிலேயே வீட்டை விட்டு புறப்பட்டு வரலையே ஒரு கையில பாய் ஒரு கையில தலகாணி தண்ணி பாட்டில தண்ணி வேற வீட்டுல உள்ள நாய்க்குட்டியை வேற கூப்பிட்டு வரலாம். அது எதுக்குன்னு நாய்க்குட்டி நம்ம நாடகம் பார்க்க வருது அந்த மாவுருண்ட மண்டைய வெளிக்கிருந்தா திங்கிறதுக்கா என்னடா கருத்து அதுக்குத்தானே மருமையை வெட்டி மேல கூட்டு வந்திருக்கோம். எப்படியோ 4 பேரும் சாப்பிட்டு மிச்சம் வைங்க உள்ள ஒரு வீட்டிய காலி வேற சாப்பிட்டு பொண்டாச்சிட்ட கேக்குறது ஏடி இருளாயி என்னடி ராமாயி சங்காயி நம்ம வெள்ளம்பல்ல நாடகமா நடக்குது வண்டியில வேஸ்ல போக ஆரம்பிச்சு ரொம்ப இழுவையா இருக்கு. இன்னும் போக சரியா வந்துடும். அடி வாங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு எல்லாம் டான்ஸுக்கார பிள்ளை சூப்பர் பிள்ளை சின்ன பிள்ளையா அத்தாடி நான் தாயா கொடுத்து வச்சேன். எங்க அண்ணனுக்காக வேண்டி பெசலா போட்டு எனக்காக வேண்டி காசும் கொடுத்து கறிச்சோறும் போட்டு பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்க விடுறது நான் ஒரு ஆள்கிட்ட கரும்பு திங்க கூலி இந்த போன் வந்துருச்சு. இந்த போன தொலைச்சா தாண்டா உலகம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளை சிந்துச்சா வர தொட்டிக்கு என்ன பார்த்தா அன்பு இளவட்டங்களுக்கு எல்லாம் கையை பிடி நிக்கி. ஆமா இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னு இந்த ஈரடிக்கு கொஞ்சம் கொஞ்சமா கை ஆத்தாரு
போயிருச்சு. அதேமா அப்ப ஹீட் டிபார்ட்மெண்ட். அப்படியா? இந்த கால் ரெண்டையும் மடக்கே வச்சுக்கிற முடியாது. இந்த கால் ரெண்டையும் ஆத்தாடி நீட்டி படுக்க போட்டு என்ன பார்த்தா தாய்மார்களுக்கு எல்லாம் பாருங்களேன் 1 மணிக்கு மேல இந்த மடியில உள்ள பிள்ளை தலைகாணி மாதிரியே தெரியும். ஆமா, மெது மெதுண்டு அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருண்டு தூங்குறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. சில ஊர்கள பப்புனுக்கார மேடைக்கு வந்த உடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது இல்ல. எப்படி? அவங்க வீட்டுல 50 பவன களவாட்டு போனவன பார்த்த மாதிரி, எப்படி எதிரிய பார்த்த மாதிரி முழிய முறைச்சுக்கிட்டு ஆத்தாடி நல்லா இருக்க மாப்ள நீல ஆக்கிறது இப்படி முறைச்சு பாக்குறதுக்காண்டியே சில பேர் வருவாங்க. சில ஊர்ல நாடகம் சொன்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காண்டி வருவாங்க. அது நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. ஆமா, அதனால நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்கா யார் திருமுருகா காரணம் ஒளி அமைப்பு ரசிகர்களை வச்சுதான் நடிக்கிறது. ஆமா, உங்களை வச்சுதான் நாங்க நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க 100 நாள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கோம். நாங்க என்ன செய்யறது? நீங்க எந்திரிச்சு போனாலும் சரி, இங்க நான் படுத்து தூங்கினாலும் சரி, இல்ல எங்கே போனாலும் சரி, 45,000 சோழி முடிஞ்சு மேக்கப் போட்டு வெளியில வந்துட்டேன். இன்னும் ஒண்ணும் தேவையில்லை. காலி குத்தன்னே காசை எண்ணி அவர்கிட்ட கொடுத்துருங்க. அப்ப எங்களை வேலை வாங்குறது யாரு? உங்களை வித்துட்டேன். நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான். நீங்க ஒவ்வொரு நடிகனையும் வேலை வாங்கி முடிச்சிருந்து வாங்கினீங்கன்னா எங்களுடைய முழு திறமைகளையும் நாங்க காமிப்போம். அப்படி நீங்க தூங்கி வீட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டீங்கன்னு வைங்க, ஊராட்சி மன்ற தலைவர் மாதிரிதான் 100 நாள் வேலை பார்க்க விட்டுட்டு சாயல்குடி போயிடுவாரு. இந்த 100 நாள் வேலை பார்க்க போற பஞ்சாயத்து கிளார்க்கு இவர் கம்பு அளந்து ஓட்டு உனக்கு 3 அடிமா உனக்கு 3 அடிட்டு அவர் பஞ்சாயத்து கிளார்க்கு. ஏன்னா ஆளா இல்லம்மா கிளார்க்கியா பணங்குட்டி நனல்ல நோட்டை தலைக்கு வச்சு அவர் படுத்துருவாரு. சரி, இவங்க வேலை பார்க்க போற பொம்பளைய அப்பா உக்கால் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறது மாதிரி பூனன் சேலை 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, சரி சிந்தால் பவுடர். வேலை பார்க்க போற முண்டைக்கு சிந்தால் பவுடர் இருக்கு. எதுக்கு? தூக்கு சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்துட்டு போய் வேலை. எப்படி வேலை? எப்படி உக்காலி புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்ற. அது எப்படின்னு 3 கிலோ செத்து போச்சு 350. அங்க இருந்து ஊராட்சி மன்ற தலைவர் சாயல்குடியில இருந்து கேட்பாரு, ஹலோ ஹலோ யார் பேசுறது? நாங்க தான் கிளார்க் பேசுறோம். பஞ்சாயத்து கிளார்க்கா? பஞ்சாயத்து கிளார்க்கு தான். வெள்ளம்பல்ல வேலை எப்படி நடக்குது? நல்ல சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. 35 அடி தோண்டிட்டியா? 45 அடி போயிருக்கு இது வரையும். மயத்தை புடுங்கிட்டா 45 அடி. இங்கதான் ஊர்காட்டு பொருளையும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி ஆம்பளை ஊரா? எப்படி சாரதி வேட்டி சாரதி சட்டை 3 கட்டு சீட்டை வாங்கிட்டு போய் அங்க போய் கருவத்தூர்ல உட்காந்துக்கிட்டு நாக் அவுட் விளையாடுறது. ஆமா, இதுல எப்படி இருக்கும்? அப்ப ஒரு நாடகத்தை நடிகர்களை வேலை வாங்குறது உங்களை வச்சுதான் நாங்க என்று சொல்லிக்கொண்டு பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயனை தரும் சொல்லியிருக்காங்க. ஏண்டா சாயல்குடியில போய் ஒரு மளிகை கடையில போய் 100 கடுகு கொடு, 100 சீரகம் கொடுங்க, 100 வெந்தயம் கொடுங்கன்னு வாங்கிடலாம். ஆமா, ஆனா 100 மகிழ்ச்சி கொடுங்க, ஒரு 1/2 கிலோ சிரிப்பு கொடுங்கன்னு வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. இறைவன் கொடுத்த மனிதனுக்கு ஒண்ணு என்ன தெரியுமா? எந்த உயிரினத்துக்கும் சிரிப்பு தன்மையை கொடுக்கல, மனிதன் ஒருவனுக்கு தான் சிரிப்பு தன்மையை கொடுத்திருக்கேன். ஏன் சிரிக்க சொல்லியிருக்கேன் வெற்றிவேலு? எதுக்கு? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அப்படி சிரிக்கலைன்னு வைங்க, சுகர் நோட்டோட தர்மாஸ்பத்திரியில நிக்கணும் வரிசையில. அதுக்குதான் திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுக. துன்ப வரும் போதெல்லாம் எந்த ஒரு மனிதன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் சொல்லிக்கொண்டு எங்க மாப்பிள்ள சிரிக்க இப்படி சிரிச்சா ஏர்வாடியில் கொண்டு போய் சேர்த்துவாங்க. சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும், சிந்திக்க வேண்டிய நேரத்திலே சிந்திக்கணும் சொல்லிக்கொண்டு எங்களை நந்தாரி பயிலுங்க. ஆமா, நறுக்கி சுருக்கிட்டு இருக்கணும். வந்தமா சண்முகராசா போட்டோமா சவச்சவன் இருக்க கூடாது. காலம் 2025 வித்துக்கொண்டு. ஆமா, அண்ணன் சொன்ன மாதிரி நெருங்கிய உறவினர் தான். பக்கத்து ஊர்ல தான் பொண்ணு கட்டியிருக்கேன். அதுவும் பொண்ணு தரமாட்டிட்டாங்க, கூத்தாடி பையலுக்கு போய் பொண்ணு கொடுக்கறாங்க. ஆமா, ரொம்ப நாளாச்சு. மாமா இறக்க வந்து அப்புறம் கொடுத்தாங்க பொண்ணு. ஆமா, அப்படி அவங்களுக்கு முன்னாடி எப்படி பொழைக்கணும்னு கொஞ்சம் பொழைச்சு காட்டிட்டேன். அதெல்லாம் 25 நிறைய பேசணும் வந்தேன். காலம் தாமதம் காரியத்துக்கு என்ற காலம் அறிந்து செயல்படாதவன் கோலம் அறியாத குரங்குக்கு ஒப்பாவன் என்ற 2025 அன்னைக்கு வெள்ளம்பல்ல இருந்து சைக்கிள் டயர்ல தீய புடிச்சுக்கிட்டு மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு நாடகம் பார்க்க போன காலம்ல வேற. அந்த காலத்துல போனோம். இன்னைக்கு 2025 கம்ப்யூட்டர் காலம். உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு உள்ளங்கை அளவுல செல்ல வச்சுட்டு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை இன்னைக்கு வெள்ளம்பல்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன வேணும் உள்ள நுழையில அருமையான எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த படித்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்தீங்க பாருங்க. வினாடி வினா, முதல் மார்க்கு, 2வது மார்க்கு. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி செல்வங்கள் இருந்தாலும்
உலகத்தில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அது கல்வி செல்வம் ஒன்றுதான் உலகத்தில் அழியாத செல்வம். அதனாலதான் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை, மனிதனுக்கு எப்படி 2 கண்களோ அதே மாதிரி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த 2 கண்கள் யார் தெரியுமா? 32 கிராமத்தை எழுதி கொடுத்து தனக்கென்று இல்லாமல் எழுதி கொடுத்த பசும்பொன் கண்டெடுத்த ஊனா முத்துராமலிங்க தேவரையா ஒரு கண்ணு. இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று அமெரிக்காவை அதிர வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா பிறந்த மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம். கிடைக்க முடியுமா அந்த மாவட்டம் மாதிரி? அப்ப என்ன செய்யணும்? இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க அப்ப இப்ப +2 பரீட்சை 10th பரீட்சை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப படிப்புல கவனம் செலுத்தி முதல் மார்க் 2வது மார்க் இன்னும் எடுக்கணும். தயவு செய்து பெற்றோர்களுக்கு சொல்றேன், உங்க கால காரியம் தெரியுமா? என்ன காரியம்? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு போறவங்க எல்லாம் கை தூக்குங்க. தூக்குங்க என்ன பத்த ராசாத்திய தூக்குங்க. உங்க பொழப்புலாம் வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸ்லயும் வந்துருச்சு. உன்னை கொத்தனார் வேலை பார்த்து ஆபீஸ்ல வேலை பார்த்து பஸ் செலவுக்கு 2000 ரூபாய் கொடுத்து செலவுக்கு 1000 ரூபாய் கொடுத்து 3000 ரூபாய் கொடுத்து உன்னை மேல்மருவத்தூர் போக சொன்னா பஸ்ல ஏறிக்கிட்டு குத்தாட்டம் போடுறேன். அது எப்படின்னு குடும்பம் மசுரா விளங்கு. ஒரு பொம்பளை ஆடி இருக்குடா சண்டாளங்க. டிரைவர் பக்கத்துல நின்று இந்த 2 பேரும் எந்திரிக்க எதுக்குத்த மரியாதையா உட்காந்துரு. அந்த பொம்பளை ஆடுதியா எப்படி எப்படி ஆடுதுமா? கூப்பிட்டா ஓடி வருவாளா, கூப்பிட்டா ஓடி வருவாளா, ஆடி வருவா. அனுராதா கூட அப்படி வெட்டலடா. இந்த வெட்டு சிலுக்கு சிமிதா கூட. இதுல இன்னும் ஒரு பாட்டு. என்ன பாட்டு? ஏ டிரைவர் நான் டிரைவர் நம்ம பஸ் டிரைவர், டிரைவர் நான் டிரைவர் இது நம்ம பஸ் டிரைவர். அவன் டிரைவர் ஸ்டேரிங்க விட்டுட்டு எந்திரிச்சு ஆடுறான். பஸ் வெட்டுக்கடனுக்குள்ள வந்துருச்சு. ஒரு பொம்பளையாளுக்கு பொச்சு கிழிஞ்சது மிச்சம். ஒரு கோயிலுக்கு போனோம்டா, கோயில்ல பதிச்ச பாதம் வீட்டுல வந்து நிக்கணும். உன்னை மெரினா பீச்சுக்கு 8 நாள் டூர் போறவா மேல்மருவத்தூர் அனுப்புற? நம்ம புருஷன் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை ஊட்டி நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் சொல்ல வரல. ஒரு பொம்பளையால பாண்டிச்சேரியில இறங்கி ஓடி இருக்கு. என் புருஷன் தமிழ்நாட்டு சரக்கு சாப்பிட மாட்டேன், இங்கதான் சாப்பிட மாட்டேன், அங்க ஒரு இடம் தூக்கிட்டு வருதியா? கெடுத்து குட்டி சவர ஆக்கிட்டாங்க. இன்னும் 2 பேர் கெடுத்தாயா? என்ன 2? இந்த ஊருக்கு லோன் போட வந்தாக்காங்க பாருங்க, அவங்கதான் ரொம்ப கெடுத்தது. இன்னைக்கு எல்லாம் கோட்டமேட்ல ஒருத்தன் வந்துட்டாயா, பேன் சட்டையோட வரவும் என் பொண்டாட்டி ஒரு 10 பேரை கூட்டு ஓடுறான். எந்த பேங்க்ல இருந்து வர்றீங்க அப்படின்னு. அவன் தாயில் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தானே அவளை போட்டு முடிச்சுட்டாங்க. ஆசீர்வாத லோன் ஒரு லோனு, சரி விடிவெள்ளி லோன் ஒரு லோனு. ஆமா, இந்த விடிவெள்ளி லோன் எதுக்கு வச்சேன்? எதுக்கு? விடியறதுக்கு முன்னாடி பாய விரிச்சு வீட்டுக்கு முன்னாடி படுத்து கிடப்பேன். இந்த லோன் வாங்குற அன்னைக்கு பாக்கணும் திருமுருகா. இந்த குழு தலைவி இருக்காங்கல்ல, ஆமா அடே அப்பா ஒக்கா மக்கா பவுடர் அடிச்சு பட்டு சேலையை உடுத்தி அந்த ஹேண்ட் பேக்க போட்டு அவங்களுக்கு தனி சேலை குழு தலைவிக்கு, இவங்களுக்கு பூரா லோன் வாங்குறவங்களுக்கு குரூப் சேலை. சரி அடே அப்பா, புருஷனும் பொண்டாட்டி அன்னைக்கு பார்த்தா பொண்டாட்டி அன்னைக்கு அப்படி கொஞ்சுவேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எத்து பல்லு முண்டேன்னு இருப்பேன். ஆமா, அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் லோன் கிடைக்கும். ஏ ஜாங்கிரி, ஏ சாமி, ஏ செல்லம் சீக்கிரம் கிளம்பு செல்லம், என் பல்லழகி என்ன இன்னைக்கு தமன்னா மாதிரியே இருக்க. அந்த 2 லட்சத்தை பாதியை காலி பண்ண அப்படியே கூட்டிட்டு போய் 2 லட்சத்தை லோனை வாங்கிட்டு சும்மா வரமாட்டாங்க. ஏன் கிழிஞ்ச வேட்டியை ஒட்டிட்டு இருக்க? போய் சரவணா ஸ்டோர்ல 4 ராமராஜ் வேட்டி எடுத்துக்க. ஆமா, 4 ட்ரௌசர் எடுத்துக்க. உடனே இவரு நீ 4 சேரி எடுத்துக்கடி, ஊரே அவட்டு காசு எப்படி போதுவாரு, நீ ஒரு 4 சேரி எடுத்து முடிச்சிட்டு பிள்ளை எல்லாம் 1 மாசமா கருதிங்காம கிடக்கு. ஆமா, 2 கிலோ ஆட்டுக்கறி 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதுல ஃப்ரைடு ரைஸ், சிக்கன் ரைஸ். ஆமா, போர்லெஸ். ஆமா, உடனே இவன் கறி எடுத்த உடனே இவன் நாக்கு ஊறிடும். கறி எப்படி சும்மா சாப்பிடுறது? மழுமழுங்க. சரி, வீசாத சரக்கா பக்காடி லெமன் 1 வாங்கிக்க. முத்தம் குடுக்கையில வீசுமா என் முண்டை. ஆமா, பட்டச்சாராயத்தை அடிச்சுட்டு பக்காடி லெமன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து தான் 1 மாசமும் சப்பாத்தி இட்லி சுட வாங்க 2 லட்சம் ஜோலி முடிஞ்சு போகும். 1 மாசமும் முடிஞ்சிடும். இந்த பொம்பளையால் 4 மணிக்கு சரிய செட்டுல தண்ணி எடுத்துக்கிட்டு வீடு முத்தம் தொலைக்கணும், கதவை திறக்கும்ல, அந்த லோன்காரன் பாய விரிச்சு படுத்து கிடப்பேன். வாங்க யாருப்பா நீண்டு இந்த பொம்பளை கேட்கும். யாரா நோனி அத்துப்பிடுவேன். லோன் வாங்க வரையில மட்டும் யாருன்னு கேட்கல. என்ன நோரு யாருங்கிற மாதம் முடிச்சுட்டு லோனை கட்டுமே. ஆமா, உடனே இந்த பொம்பளையாளு உள்ள கிடக்கான் பக்காடி லெமன் அடிச்சுட்டு அவன்கிட்ட போய் கேளு.
அன்பு ரசிகர் என் பொண்டாட்டி லோன் போட்டிருக்கா. கடை வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு. நான் லோன் போடுங்க வேணான்னு சொல்லல. நம்ம வீட்டுக்காரர் 2000 ரூபாய்க்கு உழைக்கிறாரா, 1000 ரூபாய்க்கு லோன் போடுங்க. 1000 ரூபாய்க்கு உழைக்கிறாரா, 500 ரூபாய்க்கு லோன் போடுங்க. 500 ரூபாய்க்கு உழைச்சா 250 ரூபாய்க்கு லோன் போடுங்க. இந்த விரலுக்கு தக்கனதா வீக்க இருக்கணும். ரொம்ப வீங்கிருச்சுன்னா தொங்க ஆரம்பிச்சிடும். வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்திற்கு பாட்டு அப்புறம் எங்க அண்ணன் பையனை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டே. யாரு உங்க அண்ணனா? கூட பிறந்தவனா? கூட பண்றேன், அவங்க கூட பண்ணுவேன். என்னன்னு இந்த 2 மணி அத்தனை இருக்குதானே. தேன் காசு வாங்கிட்டுவா. தேன் மிட்டாயா? தேன் காசுல தேன் மிட்டா. ஆனால அடுத்த என்ன மாமா படிங்க. அடுத்த போ கூப்பிட்டு வேலை வாங்கிருமா? கூப்பிடு கூப்பிடு. ஐயா இடிச்சடியில புகை கிளம்பிருச்சு. சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். எல்லாரும் பின்னாடி வந்து இருக்க. மச்சத்தை புடுங்க காணா. என்னாச்சு? இடிச்ச இடியில ராணாச்சார் முழுக்கு கம்பி முடிஞ்சு போச்சா? அது என்ன சியாமியா குய்யா? நம்ம நாட்டு பாசடா. அப்படியா? வா படு தூங்கு. அப்படியா? நீங்க எந்த நாட்டில் வர்றீங்க? எங்க பெட்டிக்கார வரும்போதே சகுனம் சரியில்லை. என்னது? வீட்டை விட்டு பேக்க தூக்கிட்டு வர்றேன். சரி. கருத்த நாய்க்கு வெள்ளை புல்லு முளைச்சிருந்துச்சு. அது எப்படி ஆச்சரியமா இருக்கு? என்னடா கருத்த நாய்க்கு வெள்ளை புல்லு முளைச்சிருக்கு. காட்டுக்கு போறேன், காணக்காய் கோணக்காயா இருக்கு. ஆமா, தொங்கி ரொம்ப நாளாச்சு. என்னடா காணக்காய கோணக்காயா இருக்கு. வீட்டுக்கு போறேன், மம்பட்டி இரும்பா கிடக்கு. மம்பட்டி இரும்பா கிடக்குட்டு மணல்ல ஒண்ணுக்கு இருக்கு. நொறு நொறையா தள்ளுது. அப்படி வரக்கூடாது. சாம்பல்ல ஒண்ணுக்கு இருந்தா புகையா கிளம்புது. ஓலையில ஒண்ணு கடிச்சா சட சடந்து சத்தம் கேக்குது. சாப்பாட்டு அள்ளுனா வாய் பொழக்குது. தூங்குனா கண்ணை மூடிடுறேன், கண்ணு தெரிய மாட்டேங்குது. இப்படி எல்லாம் சகனம் எடுத்துட்டு வேடகரச குளத்துல ஒரு கோடாங்கிட்ட குறிவாக்கலாம்னு வந்தேன். வரும்போதே நரி குறுக்க ஓடிடுச்சு. குறுக்க குறுக்க கோடாங்கிட்ட போய் கேட்டேன், நரி வளம் போனா நல்லதா இடம் போனா நல்லதா? சரி. அதுக்கு அந்த கோடாங்கி சொல்றாரு, முதல்ல உன்னை கடிக்காம போனதாண்டா நல்லது. அதுதான் உண்மை. நாட்டை வாய கொடுக்க முடியல. ஏமாப்ல இடிக்கும் போது மிதுக்கு ஒருவேளை மிதுக்கம் பலமா இருக்குமோ? மிதுக்கம் பலம்டா விதை புருட்டுன்னு வெளியில தள்ளி இருக்குமே. இன்னும் தெரிக்க காணமே. 1000 வந்தாலும் சரி, 500 போனாலும் சரி, அவங்க தாத்தா விட்டு அருணாக்குடி கயிறு பழக்கிறாண்டாலும் சரி, சுத்தி பாடுறா சூனா பானா. இது சூப்பர் செய்துதா, இந்த செய்தி கேட்டு பிகரு பிகருதா, இது சூப்பர் பிகருதா, பிகரு பிகருதா, இது சூப்பர் பிகருதா, இந்த பிகரு கேட்ட முயற்சிதா. ஏய் செய்ய 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 பின்படத்தியே 7 மணிக்கு நீ தானே. முருகா, நாடகம் போட்ட அமைப்பாளருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல நன்றி. நான் கூட பெரிய மாடு ரேஷன் நினைச்சேன். சரி. இது கரைச்சான் செட்டாவலடா. ஆமா, பூஞ்சிட்டு. நான் கூட அந்த பசங்க அது உள்ள ஓடிட்டு உடனே பார்த்தது. சூப்பரியா. ஆஹா, இப்படி இருக்கிறியா பொம்பளை பிள்ளை? சித்து உளி மாதிரி பனைமரத்துல ஏறினா விச்சு விச்சு விச்சுட்டு ஏறின. யாரு என்னன்னு விசாரிச்சு பாப்போம். விசாரிச்சு. ஹலோ மேடம். ஹலோ, how are you? Fine, thank you. பாய் பேச மாட்டீங்களா? செவிட்டு முண்டையா? பிள்ளை ஊமை பிள்ளை.
ஐயோ ஆண்டவா, தொட்டிச்சி அம்மா, நல்ல பொம்பளை பிள்ளை கடைசியில வாயில கொண்டு போய் வச்சுட்டாரு. எதை வாய் பேச விடாம ஆக்கிட்டாரு. ஹலோ மேடம், பேபா நான் ஊம்பே, நீ ஊம்பையா? நான் ஊம்பே, நீ ஐயோ. அடே தினேஷ், ஒளியலாக்கி பாருயா, மரணிய வாயை திறக்கச்சு. ஆண்டவா, 2 ஸ்பீக்கரை விட்டு ஒரு மைக் அவுட்டுதான். யூனிட் சூப்பர் டோவா கம்பெனி கட்டக்குழாயில வச்சு அரைஞ்சா பரவலன்னு இருக்கு. உங்களுக்கு தெரியுது மைக் செட் வச்சிருக்கீங்க, எனக்கு என்ன மசூரா தெரியும். பேபா 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 பெப்ப, இன்னும் கொஞ்ச நேரத்துல முக்கி பெப்படி பெப்ப. பேபா பே பே பேபா பெப்ப பெப்ப பெப்ப. விடிய விடிய வரைக்கு செனக்கழுதியா போச்சடா. பேபா கக்க காக்கி கூ கூ கக்க காக்கி கூ கூ கேக்க கக்க காக்கி கூ கூ கக்க காக்கி கூ கூ. ஓகே 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 ஓகே. அப்ப நீங்க தான் மாமா. ஆமா மாமா. நல்லா பேசுறீங்க. நீங்க யாரு? பேசுறாடா பேசுறா. நான் நீங்க யாரு? நானும் நான் தான். நீங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க எங்க இருந்து வரீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க, அப்ப நான் எங்க நான் சொல்றேன். என்ன விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒண்ணு தேவையில்லை. அதே மாதிரி என்ன விசாரிக்கிறது உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன் உரிமை கிடையாதுங்கறியே? ஏன் உரிமை கிடையாது? கிடையாது. நீங்க முன்ன பின்ன யாருன்னு தெரியாது. ஆமா, நீங்க முன்ன பின்ன யாருன்னு எனக்கு தெரியுமா? இத உங்க ஆத்தா விட்டுருவாடா, இல்ல உங்க அப்பா விட்டுருவாடா, இல்ல உங்க பாட்டை விட்டுருவாடா, இல்ல உங்க பூட்டை விட்டுருவாடா, இல்ல உங்க ஆட்சி விட்டுருவாடா? இது சர்க்கார் ரோடு. சர்க்கார் ரோட்ல ஆடுனா இடிக்கத்தான் பாத்தீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஆறு வந்து கட்டி பிடிக்கிறே, உனக்கெல்லாம் நெப்பா இருக்கா? சூடு இருக்கா? சொன்னா கணி சோத்தை விட்டுட்டு சூ வேண்டா வெக்கம் கட்டவனே. நீ சோத்து தானே திங்க, சோத்தோட வேற வந்து திங்கிறியா? நான் சோத்தை தின்னேன், நீ பிய வாங்கி தின்ன இல்ல கேக்குறேன். நான் சோத்தை திங்கிறதுனாலதான் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் சோத்தை விட்டுட்டு சோத்தை விட்டுட்டு இல்லங்க, சோத்தை விட்டு சுண்ணாம்பு பாத்தீங்களான்னு கேட்க வந்தேன். ஆமா, சுண்ணாம்புதான். சுண்ணாம்பு எதுக்கு பயன்படும்? எதுக்குமா பயன்படும்? இந்த வெத்தலை போறதுக்கு. வெத்தலை உங்ககிட்ட வெத்தலை இருக்கு, என்கிட்ட சுண்ணாம்பு இருக்கு. சுண்ணாம்பு நீயே வச்சுக்க. வெட்டிக்காத்த கொட்டைப்பாக்கு இருக்கு. நல்ல உரல்ல ஓட்டு இடிச்சு ஆமா கடங்காயில ஓட்டி ஒதுக்கி பாரு, கறக்குங்க. நல்லா சவக்கு. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை வந்து இடிச்சண்டா, ஒரு ஆம்பளை என்ன பேசணும்? வாங்குங்க, எங்க இருந்து வர்றீங்க, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க, பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, இல்ல அதை திங்கிறீங்களா, இல்ல இதை திங்கிறீங்களா? இப்படி கேட்க தெரியல தமிழ்நாட்டு பொம்பளை. பேசுற சவுடால் பேசுற நீ எல்லாம் எனக்கு ஒரு மசுறு மாதிரி. முடியலையா? எனக்கு தேவை மச்சுரா. நீ எனக்கு தேவை. நீ ஊரே மாதிரி தெரியலையா? என்ன வாழுது? புது மண்டபத்துல 3 ரூபாய்க்கு வாங்கின மசுரு எனக்கு தெரியும். மசுரு நானும் பேசுவேன். போயா போடி போடா. நீ என்ன போறீங்கன்னா நான் போறேன்னா சொல்லுவேன். இந்த புது வீடியோல 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தது யாரியா? இந்த 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து என்ன போடான்னு சொல்றதுக்கு தான் கொடுத்தீங்களா? நீதான் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து போடுங்கிற பொண்டாட்டியா? உன்னை வெட்டடா வேலையில காசு வெட்டி போடாட்டு பாரு. காலையில ஒரு பொம்பளை அதுக்கு சிரிப்பா பாரு. இதெல்லாம் இழிக்கத்த வீட்டுல போய் புருஷனை போறாங்க குடும்ப புக்கு தலையே. ஒரு ஆம்பளை சிங்கத்தை, ஒரு அஜித் குமார, ஒரு விஜய பார்த்து போடான்ற. நீங்க அஜித் குமாரா? ஆமா ஆமா, அஜித் ஆம்பளை தானே. என் கரகத்தை பாத்தியா? என்ன கரகம்? என் கரகத்தை பாத்தியா? கொத்தி மாலை என்ன நோத்தா மேடு உனக்கு என்ன அவளை திமுறா? திம்முனுதான். நெஞ்சு தரிச்சு போயிடும். அடிக்கிற வேலை விரட்டுற வேலை வச்சுக்கிறாங்க. அப்படிதான் அடிப்பேன். அடிப்பையா? அடிப்பையா? இந்த அடிச்சு விடு. வயிறு நிறைஞ்சு போயிடும், வாய் நிறைஞ்சு போயிடும். சிந்துச்சா பார்த்து பத்துவமா பேச ஆரம்பிச்சுக்க. சபை அறிந்து பேசு, சபை மறிந்து பேசு. சில நேரம் பேசாது இருந்து பழகிட்டேன். சொன்னாங்களே, சொல்லிருக்காங்கல்ல. அப்ப பேச்சுக்கு பேச்சு பேசுவியா? பேசி பாரு. நான் அம்மாம்பே, நான் அப்பாம்பே, நான் அண்ணேம்பே, நான் தம்பிம்பே, நான் சித்தப்பாம்பே, நான் சித்திம்பே, நான் பெரியப்பாம்பே, நான் பெரியம்மாம்பே, நான் பெட்டிம்பே, நான் ஆல்ரவுண்டும்பே, நான் மிருதங்கம்பே, நான் தாளம்பே, நான் ஆம்பே. நீ போய் ஊ
நாம்பே நீ இல்ல, என்ன வசதி என்ன சொன்னி போய் ஊ. அப்ப பேச்சு ஏன் கரகமா ஏன் கரகமா அத போயிட்டு நான் போய் வேணாம் சிந்திக்கா ஏய். ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்க ஒரு பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க கத்து. உலகத்தில் ஆள் இல்லாமல் பெண் இல்லை என்றார் பெண் இல்லாமல் ஆண் இல்லை எனக்காக. சிவன் என்று சக்தி இல்லை சக்தி என்று சிவன் இல்லை. உலகத்தில் ஆண்கள் தான் பெரியவர்கள் உலகத்திலே பொம்பளை தான் பெரியவர்கள். அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது அனைத்து யாவரையும் சிந்திக்கா நன்றாக என்னை ஒரு முறை விட்டுருப்பார் அந்த எடுத்து போட்டனே ஆல்ரவுண்டுக்கார தினேஷ் யாமரந்திய தெருக்கூத்துக்கள் இது ஒன்றையா மேலையும் நீயே கீழையும் நானே நடுவுல நீ என்னடா தலையாட்சி பொம்மையாடா ஏண்டா உக்கால நீ நடுவுல இருக்கியா அதோட கமிட்டியில உட்காருவேன் பொறுமைக்கு இலக்கண வகுத்தவில்லை ஆண்கள்மா பொறுமைக்கு இலக்கணமா பொம்பளைங்க சொல்றவங்க. இந்த இடத்துல நான் தான் பொறுமை இந்த இடத்துல நான் தான் பொறுமை. சத்தியமா நான் தான் பொறுமை சத்தியமா நான் தான் பொறுமை. அப்ப வாரியா போயிட்டு ஏய், நீ சொல்றேன்னு வச்சுக்கோ, சண்முகநாதர் மரியாதை கட்டுக்கோ பாத்துக்க. தொட்டா பிடிக்காங்க அப்படிக்க என்ன தோறதுக்கு நீ யாரு? தூக்கி போட்டு அமுக்குனா பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்குமா? என்னை தொடு என்னை கட்டிப்பிடி என்னை விடிய விடிய உம்மா கொடு நான் செவனேந்து கிடப்பேன் ப்ளீஸ் என்னை மட்டும் இல்ல இவங்க எல்லாத்தையும் இவங்க எல்லாத்தையும் ஏன் தொடக்கூடாதுங்கிற இவங்க எல்லாத்தையும் சொல்லு அதுக்கப்புறம். தொடு அப்புறம் எனக்கு அண்ணன் வேணும். சொல்ல அன்னைக்கு அவர் அண்ணன் வேணும் அவரு பெட்டிக்கார் தாத்தா வேணுமா அவர் எனக்கு அப்பா வேணும். அப்பா வேணும் அவர் மிருதங்கக்காரு அண்ணன் வேணும். இவரு தாளக்காரு அப்பா வேணும். அப்ப 4 பேரும் வேணும் என்ன வேணும்? ஆமா எல்லாருமே அப்பா. இப்ப உன்னை யாருதான் தொடரணுங்கிற என்னை கட்டிக்க போற மட்டும்தான் நீ தொடரணும். கட்டிக்கார பிள்ளை கட்டிக்க போற உன் புருஷன் தான் தொடரணும் ஆமா. மதுரையில எங்க குடி இருக்க கருப்பாயுடி. கருப்பாயுந்திரி மாறிட்டீங்களா அப்ப கருப்பாய் அந்த வீட்டை நான் காலி பண்ணி போறேன். ஆமா அட்ரஸ் சேர்த்து வந்துருவாங்க ஆமா கருப்பாயுந்தில இருந்து சங்கத்துக்கு எதுல வருவேன் ஆட்டோல. ஆட்டோ இல்லாத இல்லாட்டினா பஸ்ல வருவேன். பஸ் கண்டக்டர் சொல்லுவார உடனே என்ன சொல்லுவாரு? கும்பலை எல்லாம் முன்வாசப்படியில ஏறுங்க ஆம்பளை எல்லாம் பின்வாசப்படியில ஏறுங்க ஏறி சீட்ல உட்காந்துருவியா ஆமா. உட்கார்ந்த உடனே போடுவாரா எதை? கண்டக்டர் டிக்கெட் டிக்கெட்டா? ஆமா. டிக்கெட் போட்டு எதை தொட்டு கொடுப்பாரு? கையை தொட்டு. உன்னை யார் தொடணும்? என்ன கட்டிக்க போறவரு புருஷன் தானே தொடணும். ஆமா. அப்ப கண்டக்டர் உன் புருஷனா? பாடி மாப்பிள்ள மாத்திக்கிட்டியா? சரி கண்டக்டர் விடு. ஒரு காய்ச்சல் ஒரு ஜலதோஷம் உடம்புக்கு முடியல ஏத்த போவேன் டாக்டர்ட்ட. முத நான் கண்டக்டர் மறுநாள் டாக்டர் டாக்டர் நிக்க வச்சு போடுவாரா உட்கார வச்சு போடுவாரா? ஏதோ உட்கார ஊசி ஊசி அது அவங்க இஷ்டப்படி அவங்க சௌரியம். ஆமா. சில நேரம் மயக்க ஊசியை போட்டு படுக்க போட்டு கூட போடுவாரு. ஆமா ஊசி எதை தொட்டு போடுவாரு? கையை தொட்டு. கைய தொட்டு. உன்னை தொடுறது யார் தொடணும்? என்ன கட்டிக்க போறது தொடணும். அப்ப டாக்டர் உன் புருஷனா? சரி வளையல் போடணும்னு ஆசை வந்துருச்சு காத்த போவேன் வளையல்கார போறவரு. வளையல் நிக்க வச்சு போடுவாரா உட்கார வச்சு போடுவாரா? அவர் சௌரப்படி போடுவாரு. சரி போற வளையல உள்ள தள்ளிடுவாரு. ஆமா. போகாத வளையல அது என்ன போட்டு சோப்பு போட்டு உள்ள தள்ளுவாரு. எண்ணெயும் சோப்பையும் போட்டு உள்ளுக்குன்னு தள்ளிடுவாரு. ஒருவேளை எண்ணெய் சோப்பு இல்லைன்னு வை இல்லனா கெச்சி துப்பி வளையல்காரர் எதை தொட்டு போடுவாரு? கையை தொட்டு. யார் உன்னை தொடணும்? என்ன கட்டிக்க போறவரு புருஷன் தானே தொடணும். அப்ப வளையல்காரர் உன் புருஷனா? சரி அவங்களெல்லாம் விட்டு சுதியோட பாடணும் நினைக்க யாத்த போவேன்? பெட்டிக்கார்ட்ட. போயிட்டு வா நான் போயிட்டு வரேன். வாட 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 நான் சீட்டு பக்கத்துல உட்கார்ல நினைச்சேன்டா ஏண்டா எண்ணெய் கட்டி வைக்க முங்க அந்த பிள்ளை நம்மளதையும் பிடி விட்டு கிடக்கு. வா வா பிடி விட்டு கிடக்கு. ஆறு பிள்ளை அம்மங்காலி தூக்கி போட்டு அவங்களே மிச்ச போறேன். இருக்கு. நீ பெட்டி காட்ட போறியம்மா? அவர் எனக்கு அப்பா வேணும். சுதியோட பாடணும்னா பெட்டி காட்ட போவேன். ஆமா. ஆமா நல்ல மைக்கு வேணும் யாத்த போவேன். மைண்ட் செட் காட்ட போடும். எங்க என்ன காணா நமக்கு 2 விழாய வித்துருவேன். உங்ககிட்ட வருதான் மிக்சர் போட்டு போயினா ஆம்பளி பாரு போயிடும். ஆமா மைக் செட்டு காத்து நல்லா பாடணும் தான் அவர்கிட்ட போவேன். ஆமா. அப்ப இடம் பொருள் ஏவல இருந்து பேசணுமா இல்லையா? இப்ப 1 எத்தனை? 1 2 2 2 4 4ல 4 போயிடுச்சுனா 0 சைவர்ல 1 போகுமா? போவாது. நான் போக வைப்பேன். எப்படி? இதே சைவர் இதே 1 உள்ள போதுவார். ஊசி நோய் இடம் கொடுத்தா உலக்கே தள்ளுவேன். இது என்ன கணக்கு? இது வித்தியாசமா இருக்கு. இது நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப குதிக்கிறதா? குதிப்பேம்மா. என்ன ஒரு சட்டம்? நான் வச்சதான் சட்டம். நான் வச்சத நான் சொல்றதா நீ கேட்கணும். புரியுதா? அப்படியா? நீ உன் இஷ்டத்துக்கு பண்ண கூடாது. நீ சொல்றத நான் சொல்றதா நீ கேட்கணும். 2025ங்கறீங்க.
நான் என்ன செஞ்சாலும் செய்வியா? செய்வோம். நான் கப்பல் ஓட்டுனா? நானும் கப்பல் ஓட்டுவேன். நான் ரயில் ஓட்டுனா? நானும் ரயில் ஓட்டுவேன். நான் ஏரோப்ளேன் ஓட்டுனா? நானும் ஏரோப்ளேன் ஓட்டுவேன். நான் மோட்டார் பைக் ஓட்டுனா? நானும் மோட்டார் பைக் நான் ஓட்டுவேன். ஜேசிபி ஓட்டுனா? நானும் ஜேசிபி நான் ஓட்டுவேன். பொக்லைன் ஓட்டுனா? நானும் ஓட்டுவேன். நான் ஒண்ணே நானே என்ன குடும்பத்துல வச்சு நான் ஒன்னே ஓட்டுவேன். உங்க அப்பா ஓட்டுவேன். சித்தப்பா உங்க வீட்டுல வேலை நான் ஓட்டுவேன். எங்க அப்பனை ஓட்டுவியா? சூப்பர்ப்பா. அவன் 100 நாள் வேலை பார்த்துட்டு சுடுகாட்டுல தூங்கிட்டாரு. ஆமாடா போயிட்டாரு. அப்ப நீதான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். என் சொந்தக்காரங்களை கூட வர சொல்லிடுவேன். எதுக்கு? எல்லாத்தையும் வச்சு ஓட்டுங்க அப்படின்னு. பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன பண்ற? இந்த இடத்துல ஆள் படி வியாபாரம் பார்த்துக்கிட்டு ஓ, பிசினஸ் பண்றீங்க? என்ன பிசினஸ்? மாம்பழம். மாம்பழம். ஆமா. மொத்த வியாபாரமா சில்லறையா? என்ன அது என்ன மொக்க வியாபாரம்? இல்லம்மா, கிலோ கணக்குலயா ஒரு மாம்பழம் எடுக்கலாமா? கிலோ கணக்குல தாங்க. கிலோ கணக்குல. ஆமா. ஒரு மாம்பழத்தை எப்படி சாப்பிடணும்? அது கழுவி வெட்டி சாப்பிடணும். வெட்டக்கூடாது. ஆரம்பத்திலே யோசிக்கல. மாம்பழத்தை வாங்கி முதல்ல பிதிக்கு பார்க்கணும். மாம்பழத்தை பழுத்திருக்கா பழுக்கலையான்னு சரி பார்த்துட்டு முன்னில காம்பு இருக்கும் பாரு, அந்த காம்பை கிள்ளிடணும். கிள்ளிட்டு உள்ள சாறு இருக்காருக்குன்னு உறிஞ்சி பார்க்கணும். அதான் உறிஞ்சிடாப்லையே. ஆமா, கொடுத்து பாருங்க, நாக்கு தள்ளிடும். உறிஞ்சி பார்த்துட்டு பழுத்துருச்சுன்னா சாறு வந்துடும். பழுக்கலைன்னா பொட்டை விழுக்குன்னு போயிடும். அப்புறம் விக்க நீ சாக வேண்டியது. அப்புறம் தான் அறுத்து சாப்பிடணும். நீங்க மாம்பழம் வியாபாரம். ஆமா. நீங்க? நான் வந்து உங்க பழம் சீசனுக்கு தான் கிடைக்கும். அப்படி என்ன பழம்? என் பழம் வருஷத்துல 12 மாசம் கிடைக்கும். அப்படி என்ன அது நீங்க பண்றீங்க? உங்க பழத்துல கொட்டை இருக்கு. உங்க பழத்துல? என் பழத்துல கொட்டை இருக்காது. கொட்டை இல்லாத பழம். அது என்ன பழம்? பனானாஸ். ஓ, வாழைப்பழமா? வாழைப்பழம். வாழைப்பழம் மொத்தம் 4 ஐட்டம் கொண்டு வந்தேன். அப்படியே என்னென்ன? ரஸ்தாலி திருமுருகன் வாங்கிட்டாரு. சரி. இந்த செவ்வாழைய அவர் பரணி வாங்கிட்டாரு. இந்த திண்டுக்கல் சிறுமலை பழம் இருக்கும்ல, இன்னைக்கு அப்படி இருக்கும். அதுதான் தினேஷ் பழம். இன்னொன்னு நாட்டு பழம் இருக்காரு. அதுல பழமே இருக்காது, தொழிலே அதிகமா இருக்கு. அதே வெற்றிவேல் பழம். நம்ம வளம் எல்லாத்தையும் தாண்டிச்சு. அந்த வாழை மரத்தையே சாச்சிடும். அதுல சிப்ஸ் போட்டு சாப்பிட்டேன். அப்படி இருக்கு. ஆமாமா. அப்ப 2 பேர் வியாபாரத்தி இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரத்தை பார்த்தோம். போட்ட போடல மைக்க தொங்கிருச்சு. மனுஷனுடைய வாழ்க்கை இதான்டா. ஆமா, கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தொங்கிரும். 4 பருவம் மனுஷனுக்கு. என்னென்ன பருவம்னே? முதல் பருவம் வில்லம்பு பருவம். அது எப்படின்னு இருக்கும்? முதல் பருவம் என்ன பருவம்? வில்லம்பு. வில்லம்பு. 2வது பருவம் என்ன தெரியுமா? பொட்டி பாம்பு பருவம். அது எப்படின்னு இருக்கு? 3வது என்ன பருவம் தெரியுமா? ஆலயமணி பருவம். ஆலயமணியா? இந்த தொங்கு சுவரு. 4வது பருவம் பழைய துணி பருவம். பழைய துணி பருவம். ஆமா, வில்லம்பு பருவம். கொஞ்சம் சொல்லுங்க. வில்லம்பு பருவம் தெம்பா இருப்பேன் ஆளு. ஆமா. அந்த அம்ப சொருவி வில்ல இழுத்து விட்ட உடனே சொதக்குன்னு வாங்கிடும் ஆத்த. இதான் வில்லம்பு. சரி. 2வது பொட்டி பாம்பு. பொட்டி பாம்பு. பொட்டிக்குள்ள என்ன இருக்கும்? பாம்பு இருக்கும். ஆமா, லேசா அந்த மேமூடிய துறங்களே, அப்பதான் பாம்பு லேசா எட்டி பார்க்கும். இதுதான் பொட்டி பாம்பு. சரி. ஆலயமணி பருவம். ஆமா. அதுவா கோயில்ல தொங்கும். எவனாவது போய் இழுத்து அடிச்சாத்தான் டொயின்னு சத்தம் கேட்கும். பழைய துணி பருவம் தான் தெரியுமா? அது எப்படி இருக்கு? அதே வெற்றிவேலு. வெற்றிவேலு. ஆமா, துவஞ்சு புள்ளுஞ்சு எடுத்து கொடியில காய போட்டுருவாங்க. அதான் பழைய துணி பருவம். இப்ப நம்மளுக்கு எல்லாம் வில்லம்பு செஞ்சிருக்கா சின்ன கீழே ஓடி
பாம்பு பருவமா போச்சு. என்ன திடீர்னு இப்படி மாறிடுச்சு? ஆமாடா, கொஞ்சம் கொஞ்சம் நைவா லப்பு லப்புன்னு செய்யாதீங்க, டேஸ்ட் கிடைக்காது. கொஞ்சம் நைவா. அங்க மாதிரி அவன் கருவாட்டு கடையை பூனை பார்த்தது மாதிரி என்ன ரொம்ப இழுவையா போச்சே? ரொம்ப ரொம்ப இழுவையா இருக்கு. மில்லுக்கு வேலைக்கு போன டயர்டு. அதானே மச்சானே பச்சைக்கடி முந்தானே சரி, நல்லா பேசுறீங்க. இன்னும் கால தாமதம் நெருவா ஓடிடுச்சு. ஆமா, அல்லாட்ட நிறைய ஆடலாம். ஏக்கர்லாம். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சிந்துஜா. வாவ், பியூட்டிஃபுல் நேம். ஓ, ஏ மூக்க சித்துச்சா? ஏய், பேருங்க. ஓ, யுவர் நேம் இஸ் சிந்துச்சா? ஆமா, உங்க பேர் என்ன? மை நேம் இஸ் சண்முகராஜா. சண்முகராஜா? அடைமொழி பேர் ஒண்ணு இருக்கு. என்ன பேரு? சம்பத்தி சண்முகராஜா. என்ன சம்பட்டி? ஒரு போர்டுல நாக்கு தள்ளிடும். அதனாலதானா? கண பெரிய கணை. நான் உங்களை ஐ லவ் யூ. லவ்வா? அப்பனா எப்படிங்க இருக்கும்? ஐ லவ் யூன்னா தெரியாதா? தெரியாது. வாடி நொங்கு வெட்ட போறதுன்னு அர்த்தம். யாரும் கூப்பிடாங்கிட்டு போயிடாத. போக மாட்டேன். மூக்கு ராத்துக்குள்ள கொண்டு போய் வாங்க கடலுக்குள்ள. உங்களை நான் காதல் பண்றேன். காதல் பண்ணீங்க? காதல் காதல் பண்ணி பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி உன்னைய கடைசி வரைக்கும் உன்னை வச்சு காப்பாத்துவேன். என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? எப்படி? மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி குடிக்குள்ள போனது. அந்த சிவரஞ்சனி ராகத்துல எப்படி சொல்ல போற மாட்டியா? உங்க காதலா? என்னுடைய காதல்மா. உங்களை பார்த்து எனக்கும் காதல் வந்துருச்சு. உங்களுக்கு வரணும்ல? வந்து உங்களை பார்த்து வந்துரும்ல. ஆமா. அதனால ரொம்ப வரக்கூடாது. வராது. அதனால என் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? சொல்லிடவா? சொல்லுங்க. ஆடியில தேதி சொல்லி அவனில தேதி வச்சு செய்தி சொன்ன வண்ண வருதா, எனக்கு செய்தி சொன்ன வண்ண வருதா, சொல்லி